என் தங்கப்பிள்ளையே, இன்று அதிசக்தி வாய்ந்த வளர்பிறை சஷ்டியினுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமையில் உன்னுடைய துரோகி ஒருவரினுடைய ஆட்டத்தை நான் ஒடுக்க புறப்பட்டு விட்டேன். இன்று இதை செய்ய வேண்டியது கட்டாயமான ஒரு விஷயமாக மாறிவிட்டது. ஏனென்றால் இவர்களின் ஆட்டம் அடங்கிய பாடில்லை. அதிகமாக இவர்கள் செய்கின்ற துரோகத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. இன்று இவர்களை ஒடுக்க நான் புறப்பட்டிருக்கின்ற இந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை, நீ சில தவறுகளை செய்துவிடக்கூடாது. ஏனென்றால் நான் அங்கே உனக்கு நல்லதை செய்கின்ற நேரம் நீ செய்கின்ற தவறுகள் அந்த விஷயத்தை நடத்த விடாமல் செய்துவிடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் ஓர் விஷயத்தை செய்ய துடிக்கிறது என்றால் அது எத்தனையோ யோசனைகளுக்கு பின்னாலும் எத்தனையோ வாய்ப்புகளுக்கு பின்னாலும் தான் நடக்கிறது என்பதனை நீ முதலில் புரிந்து கொண்டு நடக்கின்ற நேரத்தில் அதை நம்மால் தட்டிவிடக்கூடாது, நம்மால் அதற்கு எந்த தடையும் வந்துவிடக்கூடாது என்பதில் நீ முழுமையான கவனத்தோடு இருக்க வேண்டும். இன்று இந்த விடியல் வளர்பிறை சஷ்டியினுடைய விடியல். முருகப்பெருமானினுடைய அன்பையும் அருளையும் பெற்று அவரின் அருளாசிகளோடு உனக்கான உதவியையும் இன்று நீ நிரந்தரமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய விடியல் அல்லவா? இந்த நாளில் எக்காரணம் கொண்டும் உன்னுடைய தாயானவள் என்னை நீ தவிர்த்து விடாதே. நான் சொல்லப் போகின்ற நல்ல விஷயங்களுக்குள் நிச்சயமாக சிலரின் வாழ்க்கையும் அடங்கி இருக்கலாம் என்பதனை நீ நினைவில் வைத்து கொண்டால் போதும். என் குழந்தையே, எப்பொழுதுமே கடலில் கல் எறிவதனால் கடலுக்கு வலிப்பது கிடையாது. கல்தான் காணாமல் போகிறது. விமர்சனங்களை கல்லாகவும் நீ கடலாகவும் இருந்து உன்னை சுற்றி வருகின்ற இந்த பிரச்சனைகள் எல்லாம் பெரிதாக ஒன்றும் இல்லை என்று சொல்லி நீ வாழ பழகி கொண்டாயானால் என்றுமே இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிர்ஷ்டத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எப்பொழுது அடுத்தவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை உன் மனதில் தூக்கி சுமக்கிறாயோ, அவர்கள் சொன்ன விஷயத்தில் உண்மை இல்லை என்னும் பொழுது அதை நாம் கண்டுகொள்வதில் எந்த பலனும் இல்லை என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, துரோகத்தை செய்கின்றவர்கள் முதலில் அவர்கள் உனக்கு எதிராக பயன்படுத்துகின்ற ஆயுதமே இந்த விமர்சனம்தான். சில விமர்சனங்கள் நம்மை நிச்சயமாக வாழவிடக்கூடாது என்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளிவிடும். அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தித்த பல விமர்சனங்களும் இனி நமக்கு எதுவுமே வேண்டாம் என்று நீ ஒதுங்கி நிற்க நினைத்த நேரத்தில் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு பல பயங்களை காட்டியது. மேலும் மேலும் பல துன்பங்களை உனக்கு கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியது. என்ன செய்வது, ஏது செய்வது என்று தெரியாமல் என்னுடைய குழந்தை எப்பொழுதுமே என்ன அடுத்தது என்று திணறிக் கொண்டிருந்ததை உன் அம்மா நான் நிச்சயமாக அறிவேன். இந்த நேரத்தில் நாம் இத்தனை திக்கி தவிக்கின்ற இந்த நேரத்தில் யாராவது ஒருவர் நமக்கு கை கொடுத்தால் போதுமே என்று எண்ணி தவித்த என் பிள்ளைக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்க நான் வந்திருக்கின்றேன். கை கொடுப்பது மட்டுமல்ல என் பிள்ளையே, நிச்சயமாக இந்த நொடியிலேயே உன்னை நான் தூக்கி விடுகின்றேன். இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷமான விஷயங்களை நான் உன்னிடத்தில் நிச்சயமாக ஒப்படைக்கின்றேன். இந்த நாளில் உன்னை தேடி வந்ததற்கு காரணம் உன்னுடைய துரோகியின் ஆட்டத்தை ஒழித்து உன்னுடைய மனதை சந்தோஷப்படுத்துவதற்காகத்தான். ஆனாலும் நான் சொல்கின்ற இந்த நேரத்தில் நீ செய்யக்கூடாத தவறு ஒன்று இருக்கிறது. அதனை நான் சொல்லும் பொழுது கவனமாக கேட்டு என்னவென்று தெரிந்து கொள். வார்த்தைகளால் பொய் சொல்லிக்கொண்டே போகலாம், ஆனால் செயல்கள் உண்மையை நிச்சயமாக காட்டி கொடுத்துவிடும். அதனால் யார் என்ன சொல்கிறார்கள், யார் எப்படி சொல்கிறார்கள் என்பதனை எல்லாம் கண்டு கவலைப்படாதே. என் பிள்ளையே, நிச்சயமாக நீ ஒருபொழுதும் பொய் சொல்லாமல் இருந்து கொண்டிருந்தாலே போதும். நிச்சயமாக உனக்கு
பல நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும். மற்றவர்களை வீழ்த்துவதோ தாழ்த்துவதோ நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாக ஒரு நாளும் இருக்கக்கூடாது. நாமும் முன்னேறி மற்றவர்களையும் முன்னேற்ற வேண்டும் என்று நினைப்பவர்களைத்தான் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் தெய்வம் அதிகமாக அன்பு கொண்டு தேடும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையின் லட்சியமாக அது இருந்து அவர்களுக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, எப்பொழுதுமே சொல்லிவிட்டு வருவது பிறப்பு, சொல்லாமல் வருவது இழப்பு. இடையில் நீ சிரித்து கொண்டே வாழ்வதுதான் மனிதனின் வாழ்க்கையின் மிகப்பெரிய சிறப்பு. அதனால் இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் இருக்கின்ற இந்த வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதற்கு எப்பொழுதுமே நீ கற்றுக்கொண்டாயானால் நிச்சயமாக உன்னால் அத்தனையையும் எளிதாக சாதிக்க முடியும். அத்தனை விஷயங்களையும் விரைவாக உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பதற்கு பதிலாக என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் வாழ்க்கையில் ஒரு துரோகம் அழியப் போகின்ற நேரத்தில் நாம் எக்காரணம் கொண்டும் அவர்களுக்கு மன்னிப்பினை வழங்கிவிடக் கூடாது என்பதுதான். அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா? துரோகத்தை ஒழிக்க நான் இத்தனை நாள் தீட்டம் தீட்டி உன் வாழ்க்கைக்குள் வந்திருக்கின்றேன். நீ சுலபமாக அவர்களை மன்னித்து விட்டாயானால் உன் அம்மா இத்தனை நாளும் யோசித்தது எல்லாம் வீணாகிவிடும். அவர்களுக்கு மன்னிப்பை நான் கொடுக்கக்கூடாது என்று சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. இவர்கள் இந்த வாய்ப்புகளை எல்லாம் பெறுவதற்குரிய சூழ்நிலைகளை கடந்து சென்று விட்டார்கள். இனிமேல் அவர்களுக்கு கொடுக்கக்கூடியது வாய்ப்பாக இருக்கக்கூடாது. அதுவே அவர்களுக்கு இறுதியான முடிவாக இருக்க வேண்டும். அதைத்தான் அவர்களுக்கு செய்திட நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, உறவின் சொல்லிக்கொள்ள 1000 பேர் இருக்கலாம். ஆனால் உணர்வை புரிந்து கொள்ள ஒருவராவது இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்க வேண்டும். நிச்சயம் அப்போதுதான் இந்த வாழ்ந்த வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, அப்படி உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டதாக நினைத்த ஒருவர் உனக்கு செய்த துரோகம்தான் இன்றும் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றது. நண்பர்கள் முன்னிலையில் அன்பை வெளிப்படுத்து, முதியவர்கள் முன்னிலையில் பணிவை வெளிப்படுத்து, எதிரியின் முன்னிலையில் துணிவை காட்டு, துரோகியின் முன்னிலையில் வாழ்ந்து காட்டு. இந்த துரோகத்தின் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். அதற்காகத்தான் உன் அம்மா இன்று உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். எந்த ஒரு துரோகத்தையும் யாருக்கும் செய்யாமல், யார் வாழ்க்கையிலும் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாமும் தனக்கும் தான் இருக்கிறது என்று சொல்லிக்கொள்ளாமல் மேலும் மேலும் பல துன்பங்களையும் தடைகளையும் தாண்டி நீ எப்படி வாழப்போகிறாய் என்பதனை நான் நிச்சயமாக பார்க்கப் போகிறேன். எல்லாவற்றையும் கடந்து நீ பெற நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அறிவினால் வருவது கிடையாது பக்குவம். வாழ்க்கையில் விழுகின்ற அடிகளினால் வருவதுதான் பக்குவம். நீ பட்ட அடிகளும் பட்ட வேதனைகளும் போதும். துரோகத்தின் உச்சத்தையும் பார்த்துவிட்டு வந்துவிட்டாய். வாழ்க்கை என்னவெல்லாம் நமக்கு கொடுக்கிறது என்பதனை போதும் போதும் என்ற அளவிற்கு அனுபவத்தோடு நீ பெற்றுக்கொண்டாய். இனிமேலும் எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. அதனால் நடக்கின்ற சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து கொண்டு என் பிள்ளையே, இவர்களை விட்டு ஒதுங்கியிரு. ஒரு ஏமாற்றம் தனிமையை நாட வைக்கும். ஒரு துரோகம் வாழ்க்கையை விட்டு விலகி நடக்க வைக்கும். ஒரு அவமானம் புது பாதையை உன்னை தேட வைக்கும். எளிதாக இதனை சொல்லிவிட முடியாது. மற்றவர்கள் அவ்வளவு சுலபமாக சொல்கின்றார்கள். நீ முன்பு போல இல்லை, இப்பொழுது ரொம்பவே மாறிவிட்டாய் என்று எளிதாக சொல்லிவிடுகின்றார்கள். உனக்குள் மாற்றத்தை கொண்டு வந்த இந்த துரோகத்தையோ இந்த அவமானத்தையோ இந்த ஏமாற்றத்தையோ அவர்கள் தெரிந்து கொள்வதில்லை. மாறாக விமர்சனங்களை மட்டும் ஒருவரின் மீது வைக்கும் பொழுது
அத்தனை அற்புதமாக வைத்து விடுகின்றார்கள். அதனால் அவர்களுக்கு என்ன பாதிப்பு என்பதை பற்றி எல்லாம் அவர்களுக்கு கவலை இல்லை. என் குழந்தையே, உன்னுடைய உணர்வை புரிந்து கொள்கின்ற உறவு உன் வாழ்க்கையில் இல்லை என்று நினைத்து வருத்தப்படாதே. அப்படி ஒரு உறவு இனிமேல் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வரும். இந்த வராகி இந்த பிரச்சனையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து விட்ட பிறகு அடுத்ததாக உன் வாழ்க்கையில் அப்படி ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி விடலாம் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையை, பழகிருச்சு என்று சொல்லும் அந்த ஒற்றை வார்த்தையில் ஆயிரம் வழிகள் மறைக்கப்பட்டிருக்கின்றது. எல்லாம் நடக்கத்தான் போகிறது. இதுவெல்லாம் நாம் என்ன செய்ய முடியும் என்கின்ற மனப்பக்குவத்திற்கு எல்லோருமே வந்து விடுகின்றார்கள். என் பிள்ளையை, உன்னுடைய துரோகத்தை, உனக்கு துரோகம் செய்தவர்களை நான் தண்டனை கொடுக்க போகின்ற நேரத்தில் எதற்காக அவர்களுக்கு நீ மன்னிப்பு கொடுக்கக்கூடாது என்று நான் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. என்னதான் நரிக்கு நாய் வேஷம் போட்டாலும் நரி ஒருபொழுதும் நன்றியோடு இருக்காது. அதுக்கு குழி பறிக்க மட்டும்தான் தெரியும். இந்த மனிதர்களும் அப்படித்தான். துரோகத்தை ஒரு முறை செய்ய துணிந்து விட்டார்கள் எனும் பொழுதே புரிந்து கொள்ள வேண்டாமா? இனி எந்த காலத்திலும் இவர்கள் உனக்கு நல்லதை நினைக்கப் போவதில்லை. மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களைத்தான் கொடுப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி உனக்குள் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் தெளிந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகள் எல்லாம் என்னவென்று புரிந்து எப்பொழுதும் போல நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க பழகு. உனக்கு துரோகம் செய்தவர்களை நீ பழிவாங்காதே. அதற்கு நான் இன்னொருவரை ஏற்பாடு செய்திருக்கின்றேன். நான் செய்ய போகின்ற இந்த விஷயத்தை நீ வேடிக்கை மட்டும் பார். ஒரு காலமும் இதை வேண்டாம், இதை செய்ய வேண்டாம் என்று என்னிடத்தில் மறுப்பு தெரிவிக்காதே. தேவையானது தேவையற்றது என்று எதுவும் இங்கே கிடையாது. காலம் அறிந்து தேடுதல் தேவையானது. காலம் தவறி ஒரு விஷயத்தை தேடுகிறோம் என்றால் அது தேவையற்றது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கான சில நன்மைகளும் உனக்கான சில துரோகங்களும் மாறி மாறி நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதிலிருந்தெல்லாம் நீ எப்படி வெளிவரப் போகிறாய் என்பது உன்னுடைய திறமையை அடிப்படையாக கொண்டது. எந்த அளவிற்கு நாம் சம்பாதித்து வைத்திருக்கிறோம் என்பது பெருமை கிடையாது. இன்பத்திலும் துன்பத்திலும் நம்மோடு இருக்க எத்தனை பேரை சம்பாதித்து வைத்திருக்கிறோம் என்பதுதான் இந்த வாழ்க்கையினுடைய சிறப்பு என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையை, இன்றிருக்கின்ற மனிதர்கள் எல்லோருமே இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு முழுமையான வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற சில நன்மைகளை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். வேண்டும் என்றே அவர்கள் செய்யவில்லை என்றாலும் அவர்கள் சொன்ன விஷயங்கள், செய்த விஷயங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு பாதிப்புகளை உருவாக்குகிறது என்றால் நிச்சயமாக அதனை செய்து விடாதே. இதிலிருந்து மீண்டு வர நீ தொடங்கிவிட வேண்டும். விதையில் தொடங்கி விறகில் முடிகிறது மரத்தினுடைய வாழ்க்கை. அதுபோலத்தான் கருவில் தொடங்கி கல்லறையில் முடிகிறது இந்த மனிதனின் வாழ்க்கை. உன்னுடைய வாழ்க்கையில் இதுபோன்று எல்லா விஷயங்களையும் யதார்த்தமான உண்மைகளையும் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டோமானால் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நம்மால் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும். நல்ல நேரம் வந்துவிட்டது. இந்த துரோகத்தின் ஆட்டம் அடங்கப் போகிறது என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். அவ்வளவு எளிதில் யாரும் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு தவறையும் செய்துவிட்டு தப்பிக்க முடியாது. அதை உனக்கு தெய்வம் சரி செய்யும் பொழுது நீ அவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்கிறேன் என்று மட்டும் இறங்கி விடாதே. தெய்வத்தின் கோபத்திற்கு நீயும் ஆளாகி விடுவாய். நாளை தெய்வம் உனக்கு ஒரு கஷ்டம் என்று நீ மீண்டும் சென்று நிற்கும் பொழுது உனக்கு உதவி செய்திட
முன்வரமாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து வாழ பழகுகின்றவர்களுக்கு மட்டும்தான் இந்த வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்கும். இல்லை என்றால் மேலும் மேலும் வேதனைகளைத்தான் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இந்த விடியல் உனக்கு சொந்தமான விடியல். உன்னை ஆட்டி படைத்த துரோகம் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடக்கப் போகின்ற விடியல். நல்லபடியாக இரு. என்றுமே உனக்கான சந்தோஷத்தை உன்னிடத்தில் நான் கொண்டு வந்து தருகின்றேன். நல்ல நேரத்தை உருவாக்குகின்ற இந்த தாயானவள் என்னை எப்பொழுதும் நினைவில் கொள். உனக்கு நல்லதே நடக்கும். என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.